கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும். நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவச வருடத்தின் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். காலபுருஷ தத்துவ ரீதியாக ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது. யாரும் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும். இந்த விசுவாவசு வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும். பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம். அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இதில் கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. லக்னத்துக்கு 2ல், அதாவது மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான மேஷத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லும் 4ஆம் இடமாக ரிஷபத்தில் குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 9 என்று சொல்லக்கூடிய துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவான விஷயம். அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன், தலைமை பண்பு, அரசு வட்டாரங்கள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநெறி தவறாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். குரு இருப்பதோ நிலராசி, அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி. நான் இதை 2 வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம். 2025 சனி பயிற்சி அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது. இந்த பூகம்பங்கள் வருவது, காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் மே மாதம் ராகுவும் பயிற்சியாகி வந்துடுறாருங்க. மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றிலாம் அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன அப்படி சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மனக்கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என குருவை பார்ப்பதனால் விடை. பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும். பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும். இறங்குங்க சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா கலியுகத்தில் மனிதர்கள் தன் கர்ம நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்யறது தவறுன்னு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவசு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்யுள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க
முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே. அபிராமி என்றாரோட இந்த 25வது செய்யுளை எல்லாருமே படிங்க. அதை எல்லாருமே படிச்சீங்கன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்குமே பொறுப்பேற்றுக்காதீங்க. இந்த வருஷம் சரியில்லை. ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா வசு அப்படின்னு எடுத்துனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். இப்போ 7 நாடு சனி முடிஞ்சிருச்சுங்கிற கதை தானே உங்களுக்கு. 7 நாடு சனி தெரிஞ்சு பொதுவாகவே மகர கும்ப ராசிக்கு ராசியாதிபதி சனிங்கிறதுனால 7 நாடு சனி பற்றி இவங்கெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வது உண்டு. என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அவங்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கு. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். 9ல் கேது இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தந்தையோடு சில பிணக்குகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதில் பொறுமை கடைபிடிப்பது நல்லது. முன்னோர்கள் என்னைக்கு நம்ம வசப்பாடிடக்கூடாது. கோபம் ஆத்திரங்கள் வரும், ஏதாவது பைத்தியத்தனமா செய்வாங்க. வயசாகி போச்சுன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம ஆத்திரப்படக்கூடாது. அவசரப்படாமல் இருந்துகிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அது நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அவரோட ஆசை நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் இந்த புது வருடம் பிறக்கும் பொழுது 5இல் குரு இருக்கிறான். அதுவும் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம்தான். 5இல் குரு இருந்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கும். 5ஆம் இடத்துக்குரிய குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை அது பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும். என் உங்கள் ராசியையும் பார்க்கும். மகர ராசிக்காரர்கள் உடல்நிலை எல்லாம் சீராகும். இந்த விசுவாவசு வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் உடல்நிலை கண்டிப்பாக சீராகும். மனோதிடம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் வீரிய காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சரிப்பதால் புது உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். நிச்சயமாக அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறனால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் முயற்சிகளினால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கேஸ்லாம் கோர்ட்டு கேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா போல அது உங்களுக்கு சாதகமாக அமைப்புக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதி புதன் பகவான் அங்கே இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான். சிந்தித்து செயலாற்றும் தன்மை உங்களுக்கு தானாக வரும். எது ஒன்று நடக்குதுன்னா இது ஏன் நடக்குது யோசிப்பீங்க. இப்போ நம்ம திடீர்னு பண்ணுற உதவி பண்ணனா ஏன் உதவி நமக்கு பண்ணுறான்? இவனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா, இல்லை நமக்கு ஏதாவது பின்னால் வச்சுட்டு நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட போகிறானா? சிந்தித்து செயலாற்றும் தன்மை அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வேண்டும். அந்த தன்மை சற்று அதிகரிக்கும். கிரக பயிற்சிகள் என்பது வருடம் நடந்திருக்கும். மே மாதமே ராகு கேதுவர பயிற்சி ஆறாங்க. உங்களுக்கு கேது 8க்கு வந்துடுவாப்புல, ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாப்புல. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சற்று நீங்கள் கண்ட்ரோல் செஞ்சுக்கணும். தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்து அதனால் புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சி போகணும். மே மாதத்துக்கு பிறகு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏன்னா இப்போ எல்லாமே தனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆகும்போது, ராகு கேது பயிற்சி ஆகும்போது எல்லாமே பயிற்சி ஆகத்தானே செய்யுது. அது எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்த தட்டு பாதிப்புகளை கொடுக்கும் ராகு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்தான்னா வார்த்தைகள் விஷம் கக்குவதை போல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நியாயமே பேசினாலும் எதிராளிக்கு அது நியாயமாக படாது. இவனுக்கு என்ன வேண்டி கிடக்குது, இவன் வேலையை பாட்டு இவன் போக வேண்டியது தானே, நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லது தான் சொல்லியிருப்போம். ஆனால் அது நல்லதாக புரியாது உங்களுக்கு.
அப்போ அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளில் கவலை இல்லாமல் இருக்கலாம். குழந்தைகள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள். படிப்பாற்றல் அவர்களுக்கு கல்வி ஆற்றல் வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறது. அதுபோக மகர ராசிக்கு வந்து ஓரளவு அற்புதமான ராசின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் வந்து விசுவாசம். இதில் மேலும் நீங்கள் அற்புதத்தோடு விளைவதற்கு இல்லை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் முயற்சி பண்ணுறதெல்லாம் கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு வந்து உணவு வாங்கி போடுங்க. நீங்கள் சாமி கும்பிடுங்களோ இல்லையோ மீன்கள் போடுங்க. நம்ம மச்சாவதாரம் தான் முதல்ல வந்ததே. இல்லை மீன்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவுகளை வாங்கி போடுங்க. நீங்கள் இது உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். முடிந்தால் மகர நெடுங்குலைக்காதர் தென் திருப்பேரை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு தரையாவது போய் சாமி கும்பிட்டாங்க. மகர நெடுங்குலைக்காதர்னு பேர் தென் திருப்பேரையில் பெருமாளுக்கு பேர். அது போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக மகர ராசிக்காரங்களும் ஒரு அற்புதமான நற்பலன்களை நடக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாச வருடம் இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.